எத்தனையோ தர்மங்கள் செய்த கர்ணன் ஏன் இறந்தான் தெரியுமா? கர்ணனை யாராலும் வெல்ல முடியாது என்பதை அறிந்த கிருஷ்ணர் பல தந்திரங்களை செய்து அர்ஜுனன் மூலம் கர்ணனை ஏன் கொன்றார் தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். பூர்வ ஜென்மத்தில் அசுரர் குலத்தில் பிறந்தான் கர்ணன். அவன் பெயர் சகஸ்ரகவசன். பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் இருந்து ஒரு அற்புதமான வரத்தை பெற்றான். அதன்படி அவன் உடல் 1000 கவசங்களால் போர்த்தப்பட்டிருந்தது. அந்த 1000 கவசங்களையும் அவன் உடலிலிருந்து நீக்காமல் யாரும் அவனை கொல்லவே முடியாது. அந்த கவசங்களை நீக்குவது அவ்வளவு எளிதல்ல. அவன் உடம்பிலிருந்து ஒரே ஒரு கவசத்தை நீக்க வேண்டுமானால் 12 ஆண்டுகள் கடுமையான தவம் இருந்து 12 வருடங்கள் தொடர்ந்து அவனோடு போரிட வேண்டும். ஒரு கட்டத்தில் சகஸ்ரகவசனின் கர்வம் தலைக்கேற அவன் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்த துவங்கினான். இதனால் தேவர்களும் அனைத்து உயிரினங்களும் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சமடைந்தனர். அவர்களை காக்க முடிவு செய்த விஷ்ணு நரநாராயணர்களாக அவதரித்தார். நரன் 12 வருடம் தவம் புரிய நாராயணன் சகஸ்ரகவசனுடன் தொடர்ந்து போராடுகிறார். இது பல 100 ஆண்டுகள் தொடர ஒரு கட்டத்தில் சகஸ்ரகவசனுடைய 999 கவசங்கள் அறுத்து எறியப்படுகிறது. இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கையில் பிரம்ம பிரளயமே ஏற்பட்டு விடுகிறது. அதனால் சகஸ்ரகவசன் மீதமுள்ள ஒரு கவசத்துடன் சூரியலோகத்தை சென்றடைகிறான். அதன் பின்னர் தனது மறுஜென்மத்தில் ஒரு கவசத்தோடு சூரியபுத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் அவதரிக்கிறான் சகஸ்ரகவசன். மீதமுள்ள அந்த ஒரு கவசத்தையும் அறுத்தெறிய வேண்டும் என்பதற்காகவே மகாவிஷ்ணு பல முயற்சிகள் எடுத்து அதை இந்திரன் மூலம் அறுத்தெறிந்தார். பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் சென்றது 12 வருட தவத்திற்கு சமமாகவே கருதப்படுகிறது. அதன் பலனாகவே அர்ஜுனனால் கர்ணனை கொல்ல முடிந்தது. கர்ணன் எத்தனை புண்ணியங்கள் செய்திருந்தாலும் பூர்வ ஜென்ம பாவங்கள் அவனை நல்லோரிடம் சேரவிடவில்லை. அதோடு அவன் பாவ வினையே அவன் இறப்பிற்கு காரணமாக இருந்தது. இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன?